இஸ்ரேல் சரக்கு கப்பல் மீது நேரடி தாக்குதல். முதல் பதிலடியை பதிவு செய்த ஏமன் ஹவுதிகள். கடும் பதிலடிக்கு தயாராகி வரும் ஏமன். பங்கர்களுக்குள் ஒளிந்து கொண்ட இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள். ஹமாஸுக்கு எதிரான ஆபரேஷன் ஜைடியான் சாரியாட்ஸ் படுதோல்வி. இஸ்ரேல் ராணுவ ஆவணங்கள் மூலம் அம்பலமான உண்மை. இஸ்ரேலுக்கு நரகத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டுவிட்டது. ஏமன் பிரதமர் கொல்லப்பட்டதற்கு தக்க பதிலடி தரப்படும் என ஹவுதிகள் திட்டவட்டம். இஸ்ரேல் கப்பலை நேரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ஹவுதிகள் தாக்கியுள்ளனர். ஸ்கார்லெட் என்ற இஸ்ரேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை ஏமன் ஹவுதி படைகள் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக ஹவுதி படைகளின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி கூறியுள்ளதாவது, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலம் கப்பல் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளது. காசா ஆதரவு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து பிரிட்டனின் கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பு கூறுகையில், இஸ்ரேல் கப்பல் அருகே மிகப்பெரிய சத்தத்துடன் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாகவும், கப்பல் ஊழியர்கள் இதில் யாரும் பலியாகவில்லை என்றும், கப்பல் அடுத்த துறைமுகத்தை நோக்கி விரைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அண்மையில் ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏமன் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ஏமன் படைகள் அறிவித்தன. இதன் காரணமாக இஸ்ரேல் தனது அமைச்சரவை கூட்டத்தை ரகசியமான இடத்திற்கு மாற்றியது. இந்நிலையில் முதல் பதிலடி நடவடிக்கையாக இஸ்ரேல் கப்பல் சவுதி அருகே குறிவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தாக்குதல்கள் மிருகத்தனமாக இருப்பதாக அன்சார் அல்லா தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கண்டித்துள்ளார். ஏமனில் உள்ள அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி சமீபத்தில் சனா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கடுமையாக கண்டித்தார். ஏமன் பிரதமர், அமைச்சர்கள், மக்கள் ஆகியோரை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது இஸ்ரேல் போர்க்குற்றத்தில் ஈடுபடுவதை காட்டுவதாக கண்டித்துள்ளார். சனா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த ஏமன் பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அவர், இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஏமனை மேலும் வலுப்படுத்தும் என உறுதியளித்தார். பாலஸ்தீனம், லெபனான், சிரியா, ஈராக் மற்றும் ஈரான் கொன்று குவிப்பது இஸ்ரேலின் மிருகத்தனம் மற்றும் அனைத்து நெறிமுறைகள் சட்ட விதிகளை மீறிய செயல் என கண்டித்துள்ளார். பாலஸ்தீன மக்கள் மீதான ஏமனின் நிலைப்பாடு உறுதியானது மற்றும் அதை மாற்ற முடியாது என்றும், ஏமன் மக்களே காசா மக்களுக்கு ஆதரவாக இருக்கவே விரும்புவதாகவும் கூறியுள்ளார். ஏவுகணைகளாலும் ட்ரோன்களாலும் அல்லது கடற்படை முற்றுகையாலும் இஸ்ரேலை குறிவைப்பதை எக்காரணம் கொண்டும் ஆக்கிரமிப்பு படையால் தடுக்க முடியாது என்றும், இதனை புனித போர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் ஹமாஸுக்கு எதிராக ஆபரேஷன் ஜைடியான் சாரியாட்ஸ் என்ற பெயரில் இஸ்ரேல் மேற்கொண்ட போர் தந்திரங்கள் வேலைக்கு ஆகவில்லை என ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் அனைத்து தவறுகளையும் செய்து அதன் சொந்த ராணுவ கோட்பாட்டிற்கே முரணான வழிகளில் போரை நடத்தியதாக ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. இஸ்ரேலிய தரைப்படைகளின் செயல்பாட்டு கற்றல் மையத்தால் விநியோகிக்கப்பட்ட புத்தகம் ஒன்றில் மே 2025க்கு பிறகு தொடங்கப்பட்ட நடவடிக்கைகள் முக்கிய நோக்கங்களை அடைய தவறிவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, ஹமாஸை ராணுவ ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ தோற்கடிக்க முடியவில்லை என்றும், இஸ்ரேலிய பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ அல்லது ராணுவ நடவடிக்கை மூலமாகவோ மீட்கப்படாதது பெரும் பின்னடைவாக கருதப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்திற்குள் படைகளை உருவாக்கும் வேகம் ஹமாஸின் விரைவான மீட்பு மற்றும் மறுசீரமைப்பை விட கணிசமாக பின்தங்கியிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹமாஸின் தொடர் ராக்கெட் தாக்குதல்களை கையாள்வதில் இஸ்ரேலின் தரைவழி நடவடிக்கைகள் பயனளிக்கவில்லை என்றும், இஸ்ரேல் தந்திரோபாய நடவடிக்கைகளை விட உயிர்களை பாதுகாப்பதை முன்னுரிமைப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மனிதாபிமான உதவிகளை கையாள்வதில் சரியான நடவடிக்கைகளை எடுக்காததால் ஹமாஸ் அதனை பட்டினி பிரச்சாரமாக மாற்ற ஆக்கிரமிப்பு ராணுவமே உத்தரவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. ஹவுதி ஆதரவு பெற்ற ஏமன் பிரதமர் உள்ளிட்டோரை கொன்றதன் மூலமாக இஸ்ரேல் நரகத்தின் வாசலை திறந்துவிட்டதாக ஏமனின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அல் கவாரி கடுமையாக எச்சரித்துள்ளார். ஏமனின் தலைநகரான சனா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில்
ஏமன் பிரதமர் அஹ்மத் அல் ரகாவை மற்றும் பல அமைச்சர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஏமன் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அல் கமாரி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற குற்ற நடவடிக்கைகள் ஒருபோதும் பாலஸ்தீனத்திற்கான தங்களது உறுதியான நிலைப்பாட்டை பாதிக்காது என்றும் இந்த கொடூரமான செயல் மூலமாக இஸ்ரேல் நரகத்தின் வாசலை திறந்துவிட்டதாகவும் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஏமன் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் கொல்லப்பட்டதற்கு விரைவாகவும் சரியாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் சபதமேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏமன் படைகளின் தாக்குதலுக்கு பயந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைவர்களின் 2 முக்கிய கூட்டங்கள் ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. ஏமன் பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்திய வான்வெளி தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் நரகத்தின் வாயிலை இஸ்ரேல் திறந்து விட்டதாக கடும் எச்சரிக்கையை ஏமன் படைகள் விடுத்துள்ளன. காசா மீதான ஆக்கிரமிப்பு போரை இஸ்ரேல் கைவிடும் வரை அதன் மீது பல கட்ட தாக்குதல்களை நடத்தப்படும் என ஏமன் படைகள் அறிவித்தன. இதனைத் தொடர்ந்து சுமார் 2 வருடங்களாக இஸ்ரேலுக்கு எதிராக கடல் முற்றுகை, வான் முற்றுகை, துறைமுகங்கள், விமான நிலையங்களை முடக்குவது போன்ற நடவடிக்கைகளை ஏமன் படைகள் மேற்கொண்டு வருகின்றன. இதனால் ஆத்திரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு நிர்வாகம் ஏமன் மீது தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி மின்சார துண்டிப்பு, துறைமுகங்கள், விமான நிலையங்களை சேதப்படுத்துவது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் அண்மையில் ஹவுதிகள் வீசிய மிசைல் ஒன்று நடுவானில் பிரிந்து சென்று பல இலக்குகளை தாக்கியது. இதனை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியவில்லை. இந்த வகை ஏவுகணையை ஈரான் ஒருமுறை பயன்படுத்தி இஸ்ரேலை நடுக்க வைத்தது. செஞ்சியில் எனப்படும் இந்த வகை மிசைல்கள் எப்படி ஹவுதிகளிடம் கிடைத்தது என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஆத்திரத்தை தீர்க்க ஏமன் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் ஏமனின் கடும் பதிலடிக்காக இஸ்ரேல் தயாராகி வருகிறது. ஈரான் வானியில் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை ஹவுதிகள் வீசலாம் என கூறப்படுகிறது. அப்படி செய்தால் அது ஒரு புதிய பெரும் போராக மாற வாய்ப்புள்ளது. இந்த சூழலில்தான் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் 2 முறை ரகசிய பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட பகுதி என்றால் பல 100 அடி ஆழமுள்ள பங்கர்களில் நடத்தப்படும் என பொருள் கொள்ளப்படுகிறது. ஈரான் தாக்குதலின் போதும் நெதன்யாகு பெரும்பாலும் பங்கர்களில் தான் ஒளிந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிபெரி கண்டித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கும் திட்டத்தை லெபனான் அரசாங்கம் பின்பற்றினால் இஸ்ரேல் தனது படைகளை லெபனானில் இருந்து திரும்பப் பெற தயாராக இருப்பதாக கூறியுள்ளது. ஆனால் இதனை கடுமையாக எதிர்த்துள்ள லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிபெரி எதிர்ப்பிற்கான ஆயுதங்களை எங்களுடைய மரியாதை மற்றும் பெருமை என கூறியுள்ளார். இமாம் முசா அல் சதர் மற்றும் அவரது தொடர்களான ஷேக் முகமது யாகூப் மற்றும் பத்திரிகையாளர் அப்பாஸ் பத்ரடீன் ஆகியோர் காணாமல் போன 47வது ஆண்டு நினைவு நாளில் பேசிய பெர்ரி, காயங்கள் மீது உப்பை தேய்க்கவோ அல்லது இடிபாடுகள் மீது ஏறி நடமாடவோ இது ஏற்ற நேரமில்லை என இஸ்ரேலை எச்சரித்துள்ளார். அதாவது லெபனானை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை செயல்பட்டு வருவதை அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றியதற்காகவும் ஆனால் இஸ்ரேல் எந்த விதிமுறைகளுக்கும் இணங்கவில்லை, மாறாக அதன் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தி அதன் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்ப்புகளையும் கடந்து காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக கிரேட்டா துன்பர்க் உள்ளிட்ட ஆர்வலர்களுடன் சர்வதேச உதவிப்படை பார்சிலோனாவில் இருந்து புறப்பட்டது. காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை திட்டமிட்ட பட்டினிச்சாவிற்கு ஆளாக்கி வருகிறது. காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையை சவால் செய்யும் வகையில் கிரேட்டா துன்பர்க் உள்ளிட்ட ஆர்வலர்களை ஏற்றி செல்லும் சர்வதேச உதவிப்படை பார்சிலோனாவில் இருந்து புறப்பட்டுள்ளது. குளோபல் சுமுத் கடற்படையால் ஏற்பாடு செய்யப்பட்ட கப்பலில் கிழக்கு ஸ்பானிஷ் துறைமுக நகரத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்திற்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதையும் உதவிகளை காசாவிற்குள் கொண்டு செல்வதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியாகவும் இந்த பயணமானது மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரிஷ் நடிகர் லியாம் கன்னிங்ஹாம், ஸ்பானிஷ் நடிகர் எட்வர்ட் பெர்னாண்டஸ் மற்றும் முன்னாள் பார்சிலோனா மேயர் அடா குலாம் போன்ற முக்கிய பொதுநபர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். புதிய அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ப வான் பாதுகாப்பு மாற வேண்டும் என ஈரானின் உயர் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். தேசிய வான் பாதுகாப்பு தினத்தில் நாட்டு மக்களுடன் உரையாற்றிய ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி, உலக அளவில் மாறிவரும் அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ப ஈரான் தனது பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் ஈராக்கிற்கு எதிரான அனுபவம், இறையாண்மைக்கு எதிராக தயாராக இருக்க வேண்டிய கட்டாயம் ஆகியவற்றை ஈரான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மற்றும் திறமையான நிபுணர்கள் தொடர்ந்து முதலீடு செய்வது ஈரான் அதன் எதிரிகளை விட முன்னேறுவதை உறுதி செய்யும் என மேஜர் மௌசவி கூறியுள்ளார். ராணுவத்திற்கும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கும் இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலால் சேதமடைந்த அமைப்புகள் இரும்பு கரங்களாக மாற்றப்பட்டதாகவும் ஈரானின் வான்வெளி முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார்.